ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ஸ் பார்ட்டோட ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் செட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி நமக்கு ஸ்டாட்டிக்ஸ் பார்ட் 4-5 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக பார்த்தவங்க இந்த செட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிஜிஎலுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸ்டாட்டிக்ஸ் பார்ட்டை. ஸோ இதில் மிக்ஸ்டாக தான் இருக்கும். மீன், மீடியன், மோட், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி, குரூப் டேட்டா, இது எல்லாமே கம்பைண்டாக மிக்ஸ்டாக தான் ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ இந்த செட்டில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் யார் யார் 1 to 5 பார்ட் பார்த்துருக்கீங்களோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், அவங்க எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸை பார்த்ததுமே ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். வரல அப்படின்னா பாஸ் பண்ணதை எடுத்துகிட்டு மறுபடியும் பாருங்கள் நம்மளோட சொல்யூஷனை. சரியா? ஸோ எப்பவுமே கொஷின் ஒருக்கா பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வரல அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகே? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ மீன் ஆஃப் த செட் ஆஃப் 120 observation is 80. 10 is subtracted from each of the observation. Each of the corresponding result is divided by 7. What is the mean of the new set? அதாவது மொத்தமாக எல்லா இதுலேயுமே நான் 10 மைனஸ் பண்ணிக்கிறோம், அப்புறமா எல்லாத்துலேயுமே 7ஆல் டிவைட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, 120 தரவுகளின் தொகுப்பின் சராசரி 80 ஆகும் எனில் ஒவ்வொரு இதுலையுமே 10 கழிக்கப்படுகிறது. அப்புறம் ஒவ்வொரு இதுலையுமே நமக்கு 7ஆல் வகுக்கப்படுகிறாங்க. சரியா? ஸோ அப்போ புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு நார்மலாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 120 அப்சர்வேஷனுக்கு சராசரி 80, அப்போ டோட்டல் இவ்வளோ இருந்திருக்கும். கரெக்டாக? இதுக்கப்புறமா எனக்கு எத்தனை நம்பர் கழிக்கப்படுது? 10ங்கிறது 120 நம்பருக்கும் கழிக்கப்படுதா? ஸோ அப்போ 10 × 120, 120 நம்பருக்கும் 10 மைனஸ் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆல் டிவைட் பண்ணுறாங்க மொத்த நம்பருக்கும். டிவைட் பை 120 போட்டிங்கன்னா சராசரி கிடச்சிடும். இந்த 120ங்கிறது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். டிவைட் பை 120 போட்டால் சராசரி கிடச்சிடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கொஞ்சம் பெரிய டம்மாக இருக்க 120 காமனாக வெளியே எடுத்துடுறேன். இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா 120 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ என்ன வருது? 80 - 10/7 இஸ் ஈக்குவல் டு, இதையும் கட் பண்ணிக்கலாமா? 70/7. ஸோ ஆன்சர் இஸ் 10. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் சால்விங். அதாவது ஆவரேஜ் சராசரியில் எப்போவுமே ஒரு 10 மைனஸ் ஆகுது, இன்னொன்று டிவைட் ஆகுது அப்படின்னா எனக்கு டைரெக்டாக அதை ஆவரேஜில் எடுத்துக்கலாம். சரியா? ஆவரேஜில் எடுத்துக்கலாம் அப்படின்னா 80ங்கிறது ஆவரேஜாக இருக்கா? 80, அந்த 80 - 10, எந்த நம்பர் மைனஸ் பண்ணணும்? மைனஸ், டிவைட் பை 7, எதால் டிவைட் பண்ணுறீங்களோ அது. ஸோ அப்போ 70/7, ஆன்சர் 10. சரியா? கிளியரா? நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் டேட்டா கிவ்ஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அபவுட் arithmetic mean 33. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் கே. ஸோ கேயோட பாசிட்டிவ் வேல்யூவோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் அட்டவணையில் எண்ணிக்கை சராசரி 33 ஆக உள்ளது. அதிர்வெண் பரவலை கண்டுபிடிக்கிறது. ஓகே, பரவலின் கேயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, மீன் சொல்லியிருக்காங்களா? மீன்னா சராசரி. அப்போ சராசரி இதில் எப்படி எடுப்போம்? இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம 24 இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 24 × 4. நீங்கள் இதை டீவியேஷன் மெத்தடில் போடுறவங்களும் டீவியேஷனில் போடலாம். இதை மல்டிபிள் பண்ணுறதே ஈஸியாக இருக்குது அப்படின்னு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 116. அடுத்த டேட்டா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 90. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 90k + 3k². அடுத்து பார்த்திங்கன்னா 68. அடுத்து பார்த்திங்கன்னா 62. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6, 7, 8, 16, 100, 200, 336. 336 + 90k + 3k². இந்த டேர்ம் கிடச்சிருக்கும். சரியா? ஹோல் டிவைட் பை த டோட்டல் நம்பர் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 + 3k இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? சராசரி 33. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 330 வந்திருக்குமா? 330 இங்கே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கி 36 இருந்திருக்கும். 36 + 90k, 3k × 33னா உங்களுக்கு 99k இருந்திருக்கும். அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு போட்டுக்கலாம், ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 9k இருந்திருக்கும். சரியா? ப்ளஸ் 3k² பாக்கி இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா x டேர்ம் நம்பர் டேர்மாக இருக்குது. எல்லாத்தையுமே நான் டிவைட் பை 3 பண்ணிடுறேன். டிவைட் பை 3 ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறப்ப எனக்கு ரிமைனிங் இருக்குது k² - 3k
ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் பண்ணிங்கன்னா 6 தான் வந்திருக்கும். 6 வந்துச்சுன்னா இங்கே 2 தான் வரும். ஓகேவா? டிவைட் பை 3 பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கணும்? மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 3 வரணும். என்ன நம்பர்ஸ்? 1 2 -1 -2. அப்போ கேயோட மதிப்பு என்ன அப்படின்னா 1 2. இதில் ரெண்டில் எது வேணாலும் ஆன்சராக இருக்கலாம். ஆன்சர் என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். The score of max of 50 students of a class is given in the following table. Calculate the mean. ஸோ உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50 மாணவர்களின் கணித மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரி அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி. கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சராசரி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் காமனாக இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பை 2 போட்டிங்கனாலும் 15. இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 25. இந்த ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா 35. இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 45. இப்போ நீங்கள் 45யும் 5யும் ஆட் பண்ணிங்கன்னா 50. 50 பை 2 அப்படிங்கிறது உங்களுக்கு 25 அப்படிங்கிறது நான் சராசரியாக எடுத்துக்கிறேன், ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த டீவியேஷன் மெத்தடுக்காக. சரியா? ஸோ அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? எனக்கு 20 கம்மியாக இருக்கா? அப்போ 2 × -20. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 15ல் 25 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 10 கம்மியாக இருக்கா? -10. அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 25 0. 35 × 10 × 50னா உங்களுக்கு எவ்வளோ? 45. 20. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? -40 -110 0 60 60. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 120. அங்கே ஒரு 120 மைனஸ் பண்ணியாச்சுன்னா பாக்கி 30 இருக்குது. அதுவும் நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும்? சராசரி 25ன்னு வச்சுருக்கோம்ல, அந்த 25 -30 டிவைட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் வகுக்கணும். ஸோ எத்தனை நம்பர் இருக்குது மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள் பார்ப்போம். 20 30 39 40 46 50. ஸோ டிவைட் பை 50. 0 அடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.6 கிடச்சிருக்கும் இது. ஸோ அப்போ 0.6 மைனஸ் ஆகும். அப்போ 24.4. ஸோ ஆன்சர் 24.4. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குரூப்டு ஃப்ரீக்வன்சி. மீன் ஆஃப் த அபவுட் டேட்டா 25.2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி? பியோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சராசரி 25.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிவியேஷன் மெத்தடில் போட்டுடலாமா? இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த டேர்முக்கு 5, இங்கே 15, இங்கே 25, இங்கே 35, இங்கே 45. ஸோ 45 5 தான் வருது. நான் எடுக்க போகிற சராசரி அப்படிங்கிற ஆவரேஜ் அப்படிங்கிறது 25 எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் 1 2 3 4 கண்டிப்பாக பாருங்கள். இது உங்களுக்கு இதில் சொல்யூஷன்ஸ் அதாவது ஃபாஸ்ட் சால்விங் தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த செட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் செட்டு மட்டும்தான். சரியா? ஸோ அதனால் ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா பார்ட் 1லேருந்து 5 வரைக்கும் ஸ்கியூனஸ் வரைக்கும் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் செட் வந்து பாருங்கள். சரியா? சரி. ஸோ சராசரி 25 பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது? இங்கே எனக்கு 20. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்டு 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இது இங்கே வரும் இந்த டேர்ம் இன்ட்டு 0 இன்ட்டு 10 இன்ட்டு 20 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும்? இங்கே -160 -120. இங்கே பார்த்தீங்கன்னா 0, இங்கே பார்த்தீங்கன்னா 10p, இங்கே பார்த்தீங்கன்னா 180. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 160 180 போச்சுன்னா 20. 120ல் ஒரு 20 போச்சுன்னா -100. ஸோ அப்போ என்ன வருது? சராசரியில் ஃபஸ்ட்டு ஆவரேஜாக நம்ம எடுத்தது 25. அதில் ப்ளஸ் நம்ம மைனஸாக ப்ளஸ் தான் தெரியல. ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே -100 இருக்குது, ப்ளஸ் 10p இருக்குது, டிவைட் பை டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 12 20 30 39.39 ப்ளஸ் p. சரியா? ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம கட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சராசரி கொடுத்துட்டாங்க. மீன் 25.2 அப்படின்னு. அப்போ 25.2
ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் 0.2. 0.2யும் 39யும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 7.8. அதே 0.2 இன்ட்டு பி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் ப்ளஸ் 0.2p இஸ் ஈக்குவல் டு -100 ப்ளஸ் 10p. இப்போ டேரெக்டாக என்ன ஆன்சர் வந்திருக்கும், 10pயும் 0.2pயும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 9.8p இஸ் ஈக்குவல் டு 107.8. சரி, ஓகே. ஸோ 9.8 இது ஒரு டைம் இருக்கா, 98. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 108 வருது, ரைட்டா? ஸோ உங்களுக்கு 9.8 தான் வருது. ஸோ அகெயின் ஒன் டைம் இருக்குது ஒரு பாயிண்ட். ஸோ ஆன்சர் பி இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் டெசிமல் உங்களுக்கு இதில். ஸோ இங்கே பாயிண்ட் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் பாயிண்ட் பியோட வேல்யூ தான் இது. ரெண்டு சைடும் இன்ட்டு 10 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக பியோட வேல்யூ 11. சரியா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் த மீன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 24.6 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? சராசரி 24.6, எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அதே மாதிரி இதில் ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்கன்னா 5, 15, 25, 35, 45. ஸோ அப்போ சராசரி ஆவரேஜ் நான் என்ன எடுக்கிறோம், 25 எடுத்துக்கலாம். 25 இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் -20, இங்கே பார்த்தீங்கன்னா -10, இங்கே 0, 10, 20 மல்டிபிள் பண்ணால் என்ன வந்திருக்கும், -120, இங்கே -120, இங்கே 0, இங்கே ப்ளஸ் 10x, இங்கே ப்ளஸ் 100. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -100 போயிருக்கும். ஸோ -140 ப்ளஸ் 10x. ஸோ நம்ம ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க சராசரி 24.6. அது நம்ம காமனாக நம்ம பொதுவாக எடுத்த ஆவரேஜ் 25 கழிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு -140 ப்ளஸ் 10x டிவைட் பை டோட்டல் நம்பர். டோட்டல் எத்தனை நம்பர் இருக்குது, 6, 12, 15, x 5, 27, 33, 38. ஸோ 38 ப்ளஸ் k. 25, 24.6யும் கழிச்சிங்க அப்படின்னா இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 38 ப்ளஸ் கேங்கிறது அந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், ஸோ இங்கே 0.4 இருந்திருக்கும். 0.4யும் 38யும் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 120, 8 × 4 32, 152. ஸோ 15.2 மைனஸில் கிடச்சிருக்கும். அதே -0.4k is equal to -140 plus 10k. ஸோ 10k இதையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10.4k is equal to 140 அந்த சைட் போச்சுன்னா உங்களுக்கு 15 அதில் கழிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 140 minus 15.2 மைண்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது 15 போச்சுன்னா 125, அதில் ஒரு 2 போச்சுன்னா 124.8. ஸோ டேரெக்டாக கட் பண்ணிக்கலாமா, 104 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ வருது, 20 வருதா. ஸோ 20, 208, 2 டைம்ஸ் இருக்கா, 104 × 2. ஸோ அப்போ கேயோட வேல்யூ 12. ஆப்ஷன் டி. இந்த கொஷின் பாருங்கள், மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் x1லேருந்து x10 வரைக்கும் போயிருக்கு, அது 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் x1 4, 8 அப்படி, அதாவது 4 நாளாக ஆட் ஆகிட்டே போகுதான். ஸோ இந்த மாதிரி ஆகிறப்ப நமக்கு என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 1லேருந்து 10 நம்பருக்கு சராசரி என்ன, அதாவது ஆவரேஜ் என்னென்னா 20. அடுத்த ஒவ்வொரு நம்பருக்கும் எனக்கு என்ன ஆகுது, +4, +8, +12 அப்படின்னு கூடிகிட்டே போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு எல்லா நம்பருக்கும் 4, 8, 12, 16, 20, 24 இந்த மாதிரி கூடுது. அப்போ எனக்கு கன்சிக்யூட்டிவாக 4 நம்பர்ஸ் அதிகரிக்குதா? ஆமாம் தானே. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சராசரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சராசரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 நம்பருக்கு 20. அதுக்கப்புறமா இருக்கிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, x1 + 4 + 8ன்னு போகுதா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு பிரித்து எழுத போகிறேன். இந்த x1, x2, x3
இது எல்லாத்தையும் தனியாக எழுதுகிறேன். தனியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வந்திருக்கும், x1 x2 x3 இந்த மாதிரி போயிட்டு அப் டு x10. இது கூட உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற 4 8 +4 +8 +12 அப் டு 40 இது மொத்தமாக இருந்திருக்குமா. இது எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸ். சரியா, 10 நம்பர் இருக்குது, டிவைட் பை 10 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சராசரி கிடச்சிரும். சரி, கிளியராக? டிவைட் பை 10 போட்டால் நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி கிவன் டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ இதோடது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்ரெடி இதோடது 20ன்னு தெரியும், ப்ளஸ் இது ஆவரேஜ் தான். சரியா, சராசரி 20 ப்ளஸ் 4 காமனாக புது எடுத்தாச்சுன்னா 1 2 அப் டு 10 வரைக்கும் இருக்குமா. டிவைட் பை ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆவரேஜோட ஃபார்முலா n+1/2 ஃபார் சம் ஆஃப் n நம்பர்ஸ். அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் 1 2 3 இந்த மாதிரி போகிற நம்பருக்கு நமக்கு n+1/2 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 20 + 4 × nங்கிறது இந்த 10 10 + 10 + 1 11 11/2 அடிச்சிங்க அப்படின்னா 22. ஸோ 42 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா, மீடியன் ஆஃப் த டேட்டா. இந்த டேட்டாவோட மீடியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீடியன் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும். ஸோ மைனஸில் கொடுக்குறப்போ மைனஸில் இருக்க பெரிய நம்பர் தான் எனக்கு சின்ன நம்பராக இருக்கும். ஸோ -5ங்கிறது பெரிய நம்பர், அடுத்து -3 -2 0 1 4 4 5 7 10 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர் இருக்குது, ஈவன் நம்பர். அப்போ 5 5 பிரிச்சுக்கலாமா, 1 2 3 4 5. ஸோ 5வது நம்பரும் 6வது நம்பரும் எனக்கு நடு நம்பராக இருக்க போது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சராசரி கிடச்சிரும். ஸோ ஆவரேஜ் அப்படி மீடியன் அப்படிங்கிறது உங்களுக்கு 2.5 இருக்கும். சரியா, இடைநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு 2.5 இருந்திருக்கும் இடைநிலை. சரியா, அடுத்து பாருங்கள். இந்த ஃபீல்ட் ஆஃப் அ பார்லி ஃப்ரம் 7 plot of size 1 square yard each where would to be 180 191 171 114 115 that what is the median yield? அதாவது ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சதுரம் மற்றும் அளவுள்ள 7 நிலங்களில், அதாவது மொத்தம் 7 நிலம் இருக்குது. அந்த 7 நிலத்தில் என்ன ஆகுதுன்னா எனக்கு விளைபொருள் 180 கிடைக்குது ஒன்று. சரியா, கிராம், அதாவது கிராமில் கொடுத்துருக்காங்க. 180 கிராமு, 191 கிராமு, 175 கிராம், 111 கிராம், 154 141 கிராம், அப்புறம் 176 கிராம். இந்த கிராமில் எனக்கு சராசரி மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு தான் கொஸ்டின் குழப்பமாக இருக்கும், ஆனால் நம்பரோட ஆவரேஜ் என்ன அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. சரியா, சராசரி என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பட் சராசரி அப்படின்னா ஒன்றும் இல்லை. சராசரினா இது எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு டிவைட் பை எத்தனை இருக்குது, 7 இருக்கா, டிவைட் பை 7 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மீடியன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீடியன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லா நம்பரையும் ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதுனீங்கன்னா 111 141 154 175. அது என்ன தான் கிராமாக இருந்தாலும் சரி, லிட்டராக இருந்தாலும் சரி, கிலோகிராமாக இருந்தாலும் சரி, நமக்கு அதோட மிடில் வேல்யூ என்ன அவ்வளோதான் தேவை. சரியா, ஸோ 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போது நடு நம்பர் 4 இருக்கும், 1 2 3 4. ஸோ 175 அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் மீடியனாக இருந்திருக்கும். ஸோ இதில் சராசரி ஆவரேஜ் கேட்டிருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பை 7 போட்டால் ஆவரேஜ் கிடைக்கும். சரியா, ஸோ மீடியன் 175 கிராம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 15 candidates appeared in an exam. 15 பேர் எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. அதில் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு who has passed in an exam or பாஸ் பண்ணவங்களோட மார்க் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த மார்க் ஆஃப் 15 candidates? 15 கேண்டிடேட்டோட மதிப்பு மார்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, மதிப்பெண் எடுத்தது. ரைட்டா, ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கை நம்ம என்ன பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிட்டிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட் நம்பர் 4 5, அடுத்து 6, 2 6 இருக்குது, அடுத்து 7 7 8 8 9 9. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு 15 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 பேரோட மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் இருக்குது. அப்போ இன்னும் 5 பேரோட மதிப்பெண் எனக்கு இன்னும் தெரியல கரெக்டாக. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு தேர்வில் 15 பேர் கலந்து கொண்டு உள்ள ஒரு தேர்ச்சி பெற்றவர்களின் மதிப்பை கொடுத்துருக்காங்க மற்றும் 7 எனில்
ரைட்டு. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ஆனவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே உங்களுக்கு 10 பேரோடது இருக்குது. அப்போ அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர் யார் அப்படின்னா அதாவது X1 எடுத்துக்கலாம், இல்லை A1, A2, A3, A4, A5 இந்த மாதிரி 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் என்ன ஆயிருக்காங்கன்னா ஃபெயில் ஆகிருக்காங்க. இதுதான் அங்கே க்ளூவே. என்ன அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ஆனவங்களோட கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்களோட மார்க் இதோட கம்மியாக தானே இருந்திருக்கும். ஸோ அப்போ கம்மியாக இருக்கிறதுனால நான் A1, A2, A3 அப்படிங்கிறத நான் முன்னாடி போட்டுக்கிறேன். சரி, ஏன் சார் பின்னாடி வராதா? பின்னாடி வராதுங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க பாஸ் ஆகலை. அவங்க பாஸ் ஆகிருந்தால் எனக்கு அவங்களோட மார்க்கு மேபி பின்னாடியும் இருக்கும். கரெக்டு தானே? பாஸ் ஆகலைன்னா இந்த 4 விட கம்மியாக தான் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ முன்னாடி தான் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா A1, A2, A3, A4, A5 5 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ மொத்தம் 15/2 போட்டிங்கன்னா 7.5, அதாவது 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு சராசரி மீடியனாக இருந்திருக்கும். 1 2 3 4 5 6 7 8 நம்பர் 6. ஸோ உங்களோட மீடியன் அப்படிங்கிறது 6. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் இன் அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் தான் இருக்கான். ஏறு வரிசையில் இருக்கிறப்போ அதோட மீடியன் இடைநிலை 77 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10னா 5ம் 6ம். சரியா? இந்த ரெண்டையும் மீடியனாக இருந்திருக்கும். ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 6x + 4/2. இதுதான் 77. அப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 154 - 4 150/6. 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3ஆல் அடிச்சிங்கன்னா 50/2 25. ஸோ ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீடியன் ஆஃப் த டேட்டா அண்ட் when 25 is replaced by 52. அதாவது இந்த தரவில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகியவற்றின் இடைநிலை 25 52 மாற்றுறப்போ எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதில் அப்படின்னா மீடியனில். ஸோ மீடியன் சேஞ்ச் ஆகுதா? சேஞ்ச் ஆகிருக்குன்னா அதோட மீடியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மீடியனுக்கும் பழைய மீடியனுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் கண்டுபிடிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கா? இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 19, அடுத்து 25, அடுத்து 30, அடுத்து 31, 32, 35, 48, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 59 இருக்குது. ரைட்டா? அடுத்து 51. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 51, 59. ஸோ ஃபஸ்ட்டு 59. ஒன் 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 நம்பர் இருக்குது உங்களுக்கு. அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆவது நம்பர் தான் 1 2 3 4 5. ஸோ 32 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும்னா மீடியனாக இருந்திருக்கும். இந்த மீடியனுங்கிறதுல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க? 25 நான் என்னவா மாற்ற போகிறோம்? 52 மாற்ற போகிறோம். 52 மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 52 எங்கே வந்திருக்கும்? இந்த இடத்துல வந்திருக்கும். அப்படி வரப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இருந்திருக்காது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பரும் இல்லை அப்படின்னா மீடியன் இங்கே உங்களுக்கு 5ஆவது நம்பராக வருதுன்னா அங்கே 5ஆவது நம்பர் என்னவாக இருந்திருக்கும்? 1 2 3 4 5ஆவது நம்பர் இதுவாக இருந்திருக்கும். இப்போ 35 அப்படிங்கிறது தான் உங்களோட புது மீடியனாக இருந்திருக்கும், நியூ மீடியன். இப்போ இந்த பழசுக்கும் புதுசும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 35 - 2 3. ஸோ ஆன்சர் 3. கிளியரா? ஸோ ஆன்சர் 3 இஸ் ஆன்சர். மீடியன் 2. டிஃப்ரென்ஸ் 3. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். த டேட்டா ஆஃப் டிஃப்ரெண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. எத்தனை பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறப்பவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே தான் கொஞ்சம் டைம் கால்குலேட் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணணும்னா இது ஆப்ஷனில் போயிடணும்.
ஸோ வெவ்வேறு இயல் எண்களான 4 7 10 14 இந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஆகியவற்றின் தரவுகளின் ஏறு வரிசையில் உள்ளது. எக்ஸின் பல்வேறு மதிப்புகளுக்கான தரவின் இடைநிலைக்கு எத்தனை சாத்திய மதிப்பெண் உள்ளது, எத்தனை முறை அந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 முறை, 2 முறை, 3 முறை, 5 முறை. அப்போ மேக்ஸிமம் மொத்தமே 5 தான் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ மொத்தம் 5 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீடியன் கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பை 2 போட்டிங்கன்னா மீடியன் கிடச்சிடும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4x + 8 பை 2 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x + 4 அப்படின்னு மீடியன் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ சென்டர் நம்பர் எனக்கு 2x + 4. இந்த நம்பர் எதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்கள், 14க்கும் 26 2xக்கும் பார்த்தீங்கன்னா 14 விட அந்த நம்பர் எனக்கு பெருசாக தான் இருக்க போகுது, அந்த மீடியன் அப்படிங்கிறது. சாரி, மீடியன் இல்லை, அந்த எக்ஸுங்கிற நம்பர். சரியா? அதுக்கப்புறமா அது எதை விட கம்மியாக தான் இருக்க போகுது, 22 விட சின்ன நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு என்ன போடலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன், 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 6ன்னு எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும், இந்த 2x + 4 அப்படிங்கிறது 12 + 4 16 கிடச்சிருக்கும். ரைட்டா? 2x + 4. ஸோ ஒரு செகண்ட், உங்களுக்கு இன்னும் கிளியராக போட்டுருவோம். ஸோ டேட்டாவே போட்டுக்கலாம். ஸோ x = 6. நமக்கு எந்த சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 3ங்கிற நம்பரும் 2x + 5ங்கிற நம்பரும் நமக்கு எதை தாண்டக்கூடாது அப்படின்னா 22 தாண்டக்கூடாது, 14 விட அதிகமாக இருந்திருக்கணும். ஸோ எக்ஸுக்கு 6 போட்டிங்கன்னா 12 15, இங்கே போட்டிங்கன்னா 12 17. அடுத்து எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 6.5 ஏன் போட்டேன்னா உங்களுக்கு இது 2ஆல் டேரெக்டாக கட் ஆயிரும், அதனால தான் பாயிண்ட் போட்டோம். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 13 வந்திருக்குமா, 13 பை 2ன்னு வந்திருக்கும். ஸோ 2 அடிச்சிருக்கும். 13 + 3 16. இங்கே பார்த்தீங்கன்னா 13 + 5 18. அடுத்து எக்ஸுக்கு 7 போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும், 14 17 14 19. அடுத்து எக்ஸுக்கு 7.5 போட்டிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 15 பை 2 அடிச்சிருப்பீங்க. ஸோ 18. அங்கே 15 5 ஆட் பண்ணிங்கன்னா 20. ஸோ அடுத்து எக்ஸுக்கு 8 போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும், 19 21. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ பாசிபிள் நம்பர்ஸ் இஸ் 5 பாசிபிலிட்டிஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே மீடியன் ஆஃப் 19 அப்சர்வேஷன் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 அப்படின்னா உங்களுக்கு 2 more அப்சர்வேஷன்ஸ் ஆர் மேட் and the values of these are 8 and 32. What is the median of 21 observation? ஸோ 19 தரவுகளின் சராசரி 30 அப்படின்னா மேலும் 2 தரவுகளின் இதை 8 32 கூட்டுறப்போ எனக்கு 21 சராசரி கிடைக்குது. அப்போ இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னவாக இருந்திருக்கும் ஆன்சர், ஸோ 19 அப்சர்வேஷனுக்கு 30, 2 இதை ஆட் பண்ணுறப்போ 8 32 ஆட் பண்ணுறப்போ மீடியன் 21 அப்சர்வேஷனுக்கு மீடியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், 30 ப்ளஸ் 8 இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 40 எத்தனை அப்சர்வேஷனுக்கு இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அப்படிங்கிறது சராசரியாக இருந்திருக்கா, மீடியன் சராசரியில் இடைநிலை. மீடியன் அப்படிங்கிறது 30. அப்போ இதுதான் எனக்கு என்ன இருந்திருக்கும், நடு நம்பராக இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் நம்பர் இருந்திருக்கும், இங்கேயும் கொஞ்சம் நம்பர் இருந்திருக்கும். பட் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 8 32 ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ நடு நம்பரே 30 அப்படின்னா 8ஆம் நம்பர் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி தான் எங்கேயோ இருந்திருக்கும். 32 அப்படிங்கிறது இங்கே தான் இருந்திருக்கும். ஸோ ஈக்குவலாக ஒரு நம்பர் ஷேர் ஆகிடுச்சு. அப்போ மறுபடியும் எனக்கு எந்த மாற்றமும் இருக்காது, இதுதான் மீடியனாக இருக்கும். சரியா? ஸோ மீடியன் அப்படிங்கிறது சேம் 30. நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இங்கே மீடியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ மீடியன்னால நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோமா. ஸோ இது 1, இது 2 ஆட் பண்ணிங்கன்னா 2, அடுத்து 2 + 3 5, 5 + 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வாங்க 9 12 14 18 22 23 24
26, 29, 30. ஸோ மொத்தமாகவே நமக்கு எத்தனை அப்சர்வேஷன் இருந்திருக்கு? 30 அப்சர்வேஷன் தான் டோட்டலாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கிடச்சிருக்கும். ஸோ 15 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மீடியனாக இருந்திருக்கும். ஸோ இந்த 15வது அப்சர்வேஷன், ஸோ 15th அப்சர்வேஷன் நமக்கு எத்தனை இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 18 தான் வருது. ஸோ 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா மார்க்கு 60. ஸோ இப்போ 60 அப்படிங்கிறது தான் என்னோடய மிடில் நம்பராக இருந்திருக்கும், மீடியன். சரியா, கிளியராக? இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த டேட்டா, இங்கேயும் மீடியன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீடியன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே என்ன வந்திருக்கும்? 15. அடுத்தது 15 + 12 27, 27 + 15 42, 42 + 18 60. ஸோ 60/2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 30 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா L1 ப்ளஸ் இது ஏன் அப்படின்னா இந்த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ மீடியனோட ஃபார்முலா மீடியன் இஸ் ஈக்குவல் டு L1 ப்ளஸ் L2 மைனஸ் L1 இன்ட்டு n/2 மைனஸ் c டிவைட் பை f. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு L1 அப்படிங்கிற லோவர் ஃப்ரீக்வன்சி இந்த 30 அப்படின்னு கிடச்சிருக்கா. 30 ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 to 42 தானே ஃபார்ம் ஆகுது. ஸோ 27 to 42 ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 30 அப்படிங்கிறது இந்த L1 அதுதான் 30. சரியா, 40 அப்படிங்கிறது உங்களுக்கு L2 இருந்திருக்கும். ஸோ அப்போ அதுக்கு முந்தின நம்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு சீனா என்ன அப்படின்னா அதுக்கு முந்தின ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுதான் சி. ஸோ சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27. ஏன்னா 27 to 42 தான் உங்களுக்கு 30 இருக்குது. அப்போ 27 அப்படிங்கிறது சி. சரியா, இனி எஃப் வேணுமா? எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. 42வது நம்பர் தான் நமக்கு மீடியனாக எடுக்கிறப்போ 15 அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சியாக இருந்திருக்கும். ஸோ 30 + 40 - 30 10, n/2 அப்படிங்கிறது 30, 30 - 27 3 டிவைட் பை 15. ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 10 + 10 × 3. ஸோ 2 5s are 3 5s are. அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 3 கட் ஆயிரும். 30 + 2 32 ஆன்சர். சரியா, இந்த ஃபார்முலாலையும் போடலாம், இல்லை வேறு ஃபார்முலா வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது. பட் இதுவே சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபார்முலாவும் வேணும் அப்படின்னா கொடுத்துடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா என்ன அப்படின்னா மீடியன் இஸ் ஈக்குவல் டு L + n/2 மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை f இன்ட்டு h. ஹச்சுங்கிறது டிஃப்ரென்ஸு 30க்கும் 40க்கும், எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி இந்த 15, எஃப் சேம் தான். சரியா, சிஎஃப் அப்படிங்கிறது இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இந்த 27. சரியா, ஸோ எல்லுங்கிறது லோவர் லிமிட். சரியா, கிளியர் தானே? எல்லுங்கிறது 30 லோவர் லிமிட். ஸோ அந்த யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். 32 தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா. மறுபடியும் மீடியன் தான் கேட்குறாங்க. ஸோ மீடியன்கிறப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த இதை? ஸோ 17 28 எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஃபஸ்ட் 17க்கு 17 இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 45, 45 இதையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும்? 77. அடுத்தது இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 101. அடுத்தது ஆட் பண்ணிங்கன்னா 120. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 கிடச்சிருக்கு. பை 2 போட்டிங்கன்னா 60. ஸோ 60 நமக்கு எதில் லை ஆகுதுன்னு 45 to 47. அப்போ 45 அப்படிங்கிறது சியாக இருந்திருக்கும். 77 முடிகிற நம்பர் பார்த்திங்கன்னா 32. ஸோ 32 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியாக இருந்திருக்கும். 40 L1, 60 L2. கிளியராக? அப்போ மீடியன் ஃபார்முலா இஸ் L1 + L2 - L1 இன்ட்டு n/2 மைனஸ் c டிவைட் பை f. ஸோ அப்போது 40 + L2 - L1 டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 20 பை ஃப்ரீக்வன்சி 32 இன்ட்டு n/2 அப்படிங்கிறது உங்களுக்கு 60 கிடச்சிருக்கு. 60 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 45. ஸோ இஸ் ஈக்குவல் டு 40. இதையும் அடிச்சிடலாமா? 8 4s are 5 4s are. ஸோ இப்போ 40 ப்ளஸ் அங்கே டிஃப்ரென்ஸ் 15, 15 × 5 75 பை 8. ஸோ இப்போ டெசிமலில் தான் வருது. ஸோ 9 பாயிண்ட் சம்திங் இருக்குது. இங்கே 9 பாயிண்டில் எத்தனை இருக்குது? 2 நம்பரும் இருக்குது. ஸோ அப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். பேலன்ஸ் 30 இருக்குது. ஸோ 8 3s are 24, 8 4s are 30 ஆகிடும். ஸோ 3 சம்திங் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர்.
49.375. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் ஆஃப் மோட் மீடியன் மீன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தரவின் முகடு இடைநிலை மற்றும் சராசரியின் மீச்சிறு போ மடங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும். ஸோ ஏறு வரிசையில் எழுதுனீங்க அப்படின்னா என்ன, ஸோ ஏறு வரிசையில் ஃபஸ்ட் எழுதிடலாமா? எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 3 4 4 6 7 8 சரி 8 வரிசையாக போயிட்டோம். 8 9 10 12. ஸோ மிடில் நம்பர் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கா? அப்போ 5வது நம்பர் 1 2 3 4 5வது. ஸோ 6 அப்படிங்கிறது உங்களுக்கு மீடியனாக இருந்து, சாரி ஒரு நிமிஷம், நமக்கு 6 அப்படிங்கிறத விட நமக்கு இங்கே 4 பார்த்திங்கன்னா 3 முறை இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும், ஒரு 4 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், 4,4. அப்போ நமக்கு 2 நம்பர் மீடியன் வரும். சரியா? 1 2 3 4, இந்த 2 நம்பர் 1 2 3 4. ஸோ 2 ஆட் பண்ணிவிட்டு பை 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 10/2 5. 5ங்கிறது மீடியன். கிளியரா? நெக்ஸ்ட்டு மோடு கண்டுபிடிக்கலாம். மோடுங்கிறது ஹையஸ்ட் ரெப்பிட்டேஷன். ஸோ மோடு உங்களுக்கு அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 4ங்கிற நம்பர் தான் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மோடு 4. சரியா? 4 அப்படிங்கிறது மோடு. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது மீன், சராசரி என்ன. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா சராசரி என்ன வந்திருக்கும், 12 22 30 42 56 60. ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 60. ஸோ மொத்தமாக 60 எத்தனை நம்பர் இருக்குது, 10 நம்பர் இருக்குது. அப்போ மீன் அப்படிங்கிறது 6. ஸோ அப்போ எனக்கு எல்சிஎம் மீசிஎம்மாக எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6க்கும் 4க்கும் 5க்கும். ஸோ பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கும் ஆன்சரு, ஸோ 60 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக வந்திருக்கு. ஏன்னா 5 × 4 ஸோ 20 20 × 3 60. ஸோ எல்சிஎம் 60, ஆப்ஷன் டி. வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா. இங்கேயுமே மீடியன் தான் கேட்குறாங்க. ஸோ மீடியன் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாமா. 160 120 அப்படின்னா 20க்கு உங்களுக்கு 20 தான் இருந்திருக்கும். 110 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 130. அடுத்தது பார்த்திங்கன்னா 260. அடுத்தது பார்த்திங்கன்னா 340. அடுத்தது 400. ஸோ 400/2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 200. 200 எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா 160. அப்போ இது சியாக இருந்திருக்கும். இந்த 260ல் உங்களுக்கு எந்த இடம் லை ஆகுது அப்படின்னு பாருங்கள், இந்த இடம். ஸோ அப்போ 130 அப்படிங்கிறது தான் எஃப்பாக இருந்திருக்கும். சரியா? அப்போ இது L1, இது L2. ஸோ ஃபார்முலா போட்டுக்கலாமா, மீடியன் இஸ் ஈக்குவல் டு L1 + L2 - L1 இன்ட்டு n/2 - C ஹோல் டிவைட் பை F. ஸோ ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா L1 உங்களுக்கு 180 ப்ளஸ் 190க்கும் இதுக்கு வித்தியாசம் 10. n/2 அப்படிங்கிறது 200. 200க்கும் C 130க்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், ஸோ C 130க்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 70 இருந்திருக்கும். சரியா? டிஃப்ரென்ஸ் 70 × 70 டிவைட் பை ஃப்ரீக்வன்சியோட 130. ரைட்டா? ஸோ ரெண்டையும் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெசிமலில் தான் வரப்போகுது. 0 0 அடிச்சிக்கலாம். வேறு எதாவது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ 180 ப்ளஸ் 70/13 அப்படின்னா 5 டைம் போட்டிங்கன்னா 65. 0.5 0.5 சம்திங் இருக்கும். ஸோ இப்போ 180.5 இருக்கா, சாரி 5 டைம்ஸ் 70லேயே வந்திருக்கும். ஸோ அப்போ அது பாயிண்ட் வராது, உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்திருக்கும். சரியா? 5.185 ஒரே நம்பர் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ மோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்க நம்பர் என்ன, முகடு கண்டுபிடிக்கணும். ஸோ அதிகமாக என்ன நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. x³ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை முறை இருக்குது, ஸோ x³ உங்களுக்கு ரொம்ப இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள், x, y, z. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை. x² x³ y³ க்யூப்லேயே ரொம்ப நமக்கு இல்லை. bx³ அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் கிடையாது.
ஸோ அப்போ பார்த்தாலே தெரியுது ஏதோ சின்ன நம்பர் தான். ஏஎக்ஸ் ஸ்கொயர் எத்தனை இருக்குது? 1 2 1 2 3 இருக்குது. எக்ஸ் அப்புறம் வேறு நம்பர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ நமக்கு பார்த்து பிஎக்ஸ் கியூப் பார்த்திங்கன்னா அதுவும் 2 தான் இருக்குது. இந்த இங்கே 1 இங்கே 1. எக்ஸ்ஒய் ஸ்கொயர் இல்லை, எக்ஸ் கியூப் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் ஏஎக்ஸ் ஸ்கொயர் தான் உங்களுக்கு 2 முறை இருக்குது. ஓகேவா? ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் 1 2 3 4 டைம்ஸ் ரைட்டாக 1. ஸோ 4 டைம் இருந்திருக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர். இங்கே மோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்க நம்பர் பாருங்கள். 5 எத்தனை இருக்குது? 1 2. ஸோ 2 முறை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3 எத்தனை இருக்குது? 1 2. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 1 2 3 முறை இருந்திருக்கு. 4 பார்த்திங்கன்னா 4 முறை இருந்திருக்கு இந்த 1. ஸோ அடுத்து 7 பார்த்திங்கன்னா 2. ஸோ பார்த்தாலே தெரியுது அதிகமாக இருந்திருக்கு 4. அப்போ 7.2 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? 7.2 ஆப்ஷன் ஏ. இந்த டேட்டாவில் பார்த்திங்கன்னா கேயின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. மோட் அப்படிங்கிறது 14ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மோட் அப்படின்னால நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதிக முறை நமக்கு ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அப்படி நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ அதிகமாக ரிப்பீட் ஆகிறது தான் கே அப்படின்னா அந்த கேங்கிறது கே 14 அப்படிங்கிறது முகடுன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ நம்ம முகடு அப்படிங்கிறப்போ அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு நம்பர் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ அதிகமாக என்ன நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு? 14. ஸோ மோட் அப்படிங்கிறது 14 அப்படின்னா 14 தான் இருக்கிறதுலே அதிக முறை ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே 12 2 முறை இருக்குன்னா 14 தான் 3 முறை இருந்திருக்கா? 1 2 3. அப்போ அந்த கே -1 அப்படிங்கிறது 14 அப்படின்னு எடுத்துக்கலாம். கேங்கிறது 15. ஏன்னா அதிக முறை வரணும் அப்படின்னா இந்த இடத்துல கே -1 அப்படிங்கிறதும் முகடாக தான் இருந்திருக்கும். அந்த 14ஆக தான் இருந்திருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் 15. கிளியரா? ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு ஷீட் நம்ம ப்ராக்டிஸ் செட் நெக்ஸ்ட் டே கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த செட் 2லையுமே இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொஷின்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் மீடியன் மோடோட கம்பைன்டு டேட்டா தான் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேர்ம்ஸும் கொடுத்துருக்கோம், சில டிஃப்ரெண்ட் கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ லாஸ்ட்டு இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ், அதாவது யூஜி என்டிபிசி எடுத்துக்கிட்டாலும் அதுலேயுமே உங்களுக்கு மீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சிஜிஎல்லையுமே கண்டிப்பாக கேட்பாங்க. சிஜிஎல்லில் கேட்குறதும் கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் இருக்கும், ரொம்ப ஹார்ட் லெவலெல்லாம் கேட்க போகிறது இல்லை. ஸோ அதனால் எல்லோரும் ஹார்டுன்னு பயப்பட வேணாம். சரியா? ஏன் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எப்போவுமே நம்ம ஆல்ரெடி சொல்கிறது, முன்னாடி சொன்னது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கொஷின் மேக்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு அதில் எப்படி பிரிச்சுப்பாங்கன்னா 15 5 5. சரியா? இப்படி தான் இது ஓல்டு பேட்டர்ன். இது ஈஸியஸ்ட் டு மாடரேட் பேட்டர்ன். சரியா? ஓல்டு பேட்டர்ன் இதுதான் நமக்கு. ஸோ 15 ஈஸியாக இருந்திருக்கும், 5 மாடரேட்டாக இருந்திருக்கும், 5 டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே மாறிடுச்சு. இந்த 15 ஈஸியாக கேட்ட இடத்துல 10 மாறி இருக்குது. மேக்ஸ் 5 மாடரேட் அப்படிங்கிறதுல 10 மாறி இருக்குது. டிஃபிகல்ட்டி மாறல 5 தான். ஸோ அப்போ 25 இப்படி தான் உங்களுக்கு பேட்டர்ன் மாறி இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் சடன் சேஞ்ச் இந்த மாடரேட்டில் மாற்றம் வரப்போ டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியாமல் நிறைய பேர் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் வேரியேஷன்லாம் இல்லை, டிஃபிகல்ட்டி ஒரு 5 கூடி இருக்குது, அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் நமக்கு இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2021க்கு முன்னாடி எல்லாமே இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருந்தது. ஸோ அந்த பேட்டர்ன் மறுபடியும் இப்போ ஃபாலோ ஆகுது. கிளியரா? ஸோ ஈஸி தான். மேக்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிங்கனாலே 25 போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சிஜியில் யார் நல்லா ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க மேக்ஸ் கண்டிப்பாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு தாராளமாக போதும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் செட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.